எவ்வதுறைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவு என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும். கல்வியில சாதனை படைத்த நம் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த விருது வழங்குகின்ற விழா. அதற்கு காரணமாக இருக்கின்ற எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களை பாராட்டுகின்ற விதமாக அவர்களுக்கும் விருதுகள். அதோடு சேர்த்து சாதனை புரிந்த மாணவர்களுடைய பெற்றோர்களையும் கௌரவப்படுத்துதல் என்று மிகவும் நம்முடைய மனதிற்கு நெகிழ்ச்சியான நிகழ்வாக இந்த மாலை பொழுது அமைந்திருக்கின்றது. நான் பல நேரங்களில் பிள்ளைகளிடம் நான் பேசும்பொழுது நான் பெருமையோடு சொல்வது, இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி வரலாம், இந்த பள்ளிக்கூடத்தில் மிகப்பெரிய பொறியாளர் வரலாம், இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வரலாம், இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து ஒரு மருத்துவர் வரலாம். அப்படி உயர்ந்த இடத்திற்கெல்லாம் நீங்கள் வரும்போது 20 வருடம் கடந்து உங்களை பார்ப்பதற்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் காத்துட்டு இருக்கணும். அந்த நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்துக்களாக நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். படிப்பு அவசியம் தான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் வாங்குகின்ற மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையில் ஒருத்தரை மதிப்பீடு செய்ய முடியாது. இந்த பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது இங்க இருக்கின்ற டீச்சர்ஸ்க்கு என்ன பெருமை, போகும்பொழுதே எவ்வளவு நல்ல பேர் எடுத்துட்டு போகுது பாருடா அப்படின்னு சொல்றதுதான் பெருமையா இருக்குமே தவிர எவ்வளவு மார்க் வாங்கிட்டு போகுதாங்கிறது அடுத்த பட்சம் தான். ஆக அப்படிப்பட்ட பண்பு நலன்களை நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டும்.